இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் வேக விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண சிக்கன் பீசஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மேலே போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டு இந்த ஃப்ளேவர் வந்து சிக்கனில் போய் இறங்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து நல்லா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி தூள் கொஞ்சம் நல்லா ஒரு ஃபுல் பேக்கெட் சிக்கன் 1 kg அப்படின்னா ஒரு ஃபுல் பேக்கெட் போட்டுக்கலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தூள் வந்து மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் அதாவது சில்லி பவுடர் அது போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஒரு பிஞ்ச் சிட்டிக்கன் வாங்கினேன் 2 பிஞ்ச் கல் உப்பு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி தக்காளி பூண்டு இதையெல்லாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சி போட்ட பேஸ்ட். ஸோ வெல்கம் டு மயம் வித் உங்கள் அரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா ஒரு விசில் விட்டுலாம் வச்சு கடைசியாக வந்து அரைச்ச தேங்காய் தண்ணி கத்திடு வெட்டல